நான் வந்து திருத்தணியில் கிராமத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன். அங்கே 2 விதமான கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதாவது அண்ணன் தம்பி வந்து தம்பியோட ஃபேமிலி சிட்டி பெங்களூர் சென்னை மாதிரியான சிட்டிஸில் இருக்கிறாங்க. அண்ணன் அப்படின்றவர் கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறது, மாடு வைக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப சாதாரண ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு அதோடைய சாணி மண் வீடு பெருசாக சுத்தம்லாம் நம்ம இங்கே சிட்டியில் தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சுத்தம் பார்த்துட்டே அதெல்லாம் கிடையாது. மண்ணுலேயும் கல்லுலேயும் சேத்துலேயும் சுற்றி கொசுவோடையும் மாட்டு புழுக்க ஆட்டு புழுக்க சாணம் அடுப்பு நெருப்பு மிக சாதாரண ஒரு தூசி தும்பு இதில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி அவருடைய தம்பி ரொம்ப சுத்தமான ஒரு பிளேஸில் எந்த ஃபுட்டுனாலும் 24 மணி நேரம் கிடைக்கும். ரொம்ப ரிச் ஃபுட் கிடைக்கும். பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஏன்னா ஈஸியாக கிடைக்கும். நல்ல வசதியான வீட்டில் மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ரிச் ட்ரீட்மெண்ட். ஆங்கில மருத்துவத்தை ரொம்ப ரிச் ஹைலி ரிச். ஏன்னா டாக்டர்ஸ்லாம் பெரிய 500 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ் 500,000 தான். கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே பயங்கரமான காஸ்ட்லியான டேப்லெட்ஸ் சத்து மாத்திரைகள் அப்புறம் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் இதெல்லாம் கொடுக்குற ஒரு இடத்துல அவர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இதே 60-70 வயசை க்ராஸ் பண்ணவர் தான். ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கார். மறதி பேசுகிறவங்க என்ன பேசுகிறோன்னு தெரியல, யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்கு முன்னாடி பார்த்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவங்களோட உட்டெலிமெண்ட் மிக மோசமான நிலையில் இந்த மாதிரி ரசாயன மருந்துகளை பாதிக்கப்பட்டது. அவருடைய உடம்பு கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்குது. கண்ணை சுற்றி கருவளையம், தோல் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மெடிசின்ஸ், சாப்பாடு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா ஆகாது இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கஞ்சி உப்புச்சப்பு இல்லாத உணவு உப்பே சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஆங்கில மருத்துவத்தோட ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு இப்படியான ரொம்ப மோசமான நிலையில் வாழ்க்கையே மெடிசனோட வாழ்கிறதே மாத்திரைகளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கண்டிஷனை பார்த்தாலே மோசமாக இருக்குது. ஏதோ உயிர் அந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவரும் அவருடைய மனைவியும் அவங்க அதுக்கு மேலே இவர் இழைச்சி ரொம்ப மோசமான நிலையில் இழைச்சி போய் அப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு சடலமாக இருக்காருன்னா அவங்க மனைவி பூமியே தாங்க முடியாத அளவுக்கு உடம்பு பெருத்து போய் கை காலெல்லாம் வீங்கி போய் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க. சாப்பாடை ஊட்டி விடுறதும் ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 பேர். ஆனால் அவருடைய அண்ணன் இவருடைய மூத்தவர் கிராமத்தில் இருக்கிறாரு. மருந்து மாத்திரைகள் இதுக்கு முன்னாடி சுகருக்கு எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ ட்ரீட்மெண்ட் வந்ததும் அதை தூக்கி போட்டு பக்கத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. சாதாரண கஞ்சி கேழ்வரகு கூழ் அங்கே அந்த ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் மட்டும் எந்தவித பாதாம் பிஸ்தாலாம் இல்லை. பெரிய ஆப்பிள் மாதிரியான ஆப்பிள் அப்ரூவ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் இல்லை கிடைக்கல. எப்பயாவது கிடைக்கிற பழங்கள் தான் சாதாரண பழங்கள். அந்த சுற்று வட்டாரத்தில் விளையிற கொய்யா மாம்பழம் மாதிரியான பழங்கள் தான் அதுவும் தேவைப்பட்டால் தான் சாப்பிட்றது. இப்படியான வாழ்க்கை முறையில் இருக்கார். அவர் நல்லா திரும்பா இன்னமும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா சேத்துல கால் முழுக்க சேரு மண் கையெல்லாம் மண். அந்த சுத்தம் இவங்க எதிர்பார்க்குற ஆங்கில மருத்துவம் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்க பெரிய சுத்தம் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்களாம் இல்லை. சாதாரண மனிதர்கள் மண்ணோடையும் சேரோடையும் வாழ்கிற மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எந்த இன்ஃபெக்ஷன் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே நான் போனால் அவங்க வீடு முழுக்க ஆட்டு புழுக்கைகள் ஆடு அது கூட தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க, அது கூட தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அவர் கையிலையும் மண் கால்லையும் மண்ணை சேரு ஆச்சரியமாக இருக்குது. அதே அவரோட தம்பியை பார்க்குறேன். அவரும் அப்படியே சுத்த வச்சுருக்காங்க. அவரை டெட்டாலில் தொடச்சி க்ளீன் பண்ணி அவர் குளிக்க வச்சு க்ளீனாக இருக்கார். ஆனால் நோயோடு இருக்கார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். இவர் ஆரோக்கியமாக கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுதான் இங்கே தான் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஏன்னா இவங்களுக்கு நெருக்கமாக மருத்துவம் இல்லை. ஆங்கில மருத்துவம் இவங்களுக்கு நெருக்கமாக இல்லை, அவங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. அதனால அடிக்க ஒரு தடவை மருந்து சாப்பிட்டு உடம்பை கெடுத்து உயிர் இருக்கிற பிணமாக இருக்கிறான். இங்கே நெருக்கமாக இல்லாததுனால அனாவசியமாக மெடிசன்ஸ்க்கு நாங்கள் போகிறதில்லை. ஜுரம் வந்தால் சளி வந்தாலும் அவங்க ஓடுறதில்லை. பெரிய பிரச்சனையாக இருந்தால் தான் தேவைப்பட்டால் போகிறாங்க. ரொட்டீனாக மாத்திரை சாப்பிடணுன்ற பழக்கம் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து உழைப்பு தான் முக்கியம், விவசாயம் தான் முக்கியம். இதுதான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது. மருந்து சாப்பிட்றது அவங்களுக்கு பிரதானமாக இல்லை. அதை பற்றின அவங்களுக்கு அக்கறையும் கிடையாது. நோயை பற்றின பயமும் இல்லை. நோயை பற்றின சேகரித்த அறிவும் இல்லை.
பெருசான கற்பனைகள் இல்லை. இந்த நோய் வந்தால் இப்படிலாம் ஆகும், உடம்புல இப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்கும், இதெல்லாம் மாறும், இதுக்கு அடுத்தது இப்படி ஆகும்னா இன்றைக்கி ஆங்கில மருத்துவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றின அக்கறையும் அவங்களுக்கு இல்லை. அவங்கள தவறாக மிஸ்கைட் பண்ணுறதுக்கு ஆங்கில மருத்துவம் அவங்க கிட்ட நெருக்கமாக இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயற்கை வாழ்வியல், ஆடு மாடு நிலம் பயிர் பச்சை, இதுதான் அவங்களுக்கு. அதனால் அவங்க இயற்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. எங்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மருந்து எடுத்து அனாவசியமாக தேவையில்லாத சாதாரண வழியை கூட தாங்க முடியாத அளவுக்கு உடம்பு கண்டிஷன் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே மாத்திரை சாப்பிட்டு பழகினதுனால அவங்களுடைய கழிவு வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்குது. தேவையில்லாத சாப்பாடு, ஏற்கனவே சாப்பிட்டாதான் வாழ முடியும், 3 வேளைகளும் சாப்பிட்டே ஆகணும். அது போக நடுவில் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஊட்டச்சத்துக்காக இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தவறான பால் குடிக்கிறது தான் நல்லது. 3 வேளையும் முங்கி பால் குடிக்கிறதும், இதில் சத்து இருக்குது அதில் சத்து இருக்குது சத்தை பார்த்து சாப்பிட்றதும், சப்ளிமெண்ட்டாக பால் அதை கலக்கி குடிக்கிறது இதை கலக்கி குடிக்கிறது, சத்து மாத்திரைகள் சாப்பிட்றது, இதெல்லாம் செய்கிறதுனால தான் இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கழிவு வெளியேற்றம், வீரியமாக தோலில் சம்மந்தமான அதிகமான பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு. இங்கே இருக்கிற அவர் கண்ணாடியே போடலை, இந்த கிராமத்தில் இருக்கிறவர் கண்ணாடியே கிடையாது. எந்த விதமான கண்ணில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இல்லை முதிர்ச்சி காரணமாக முதுமை காரணமாக ஏற்பட்டிருக்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒழிய இன்றைக்கி 10 வயசு குழந்தைய 3 வயசு குழந்தைய போட்டிருக்க கண்ணாடி அங்கே யாருமே இல்லை. இத்தனைக்கும் இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்ற சாப்பாடு சத்துங்கிற பேரில் எல்லாமே காஸ்ட்லியான ஃபுட். குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுகள் ஆப்பிள் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேரிச்சம்பழம் முந்திரி திராட்சைன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, வாழ்நாள் முழுக்க நோயாளியாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது, ஆரோக்கியமாக இருக்காங்க. கொசு கடிக்குது, எந்த டெங்குவும் அவங்களுக்கு வரல. இங்கே எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆராய்ச்சி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறது, அதை வச்சுட்டு நோயாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே 2 பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பார்க்குறேன். ஸோ இதை என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ரொம்ப நெருக்கமாக மருத்துவம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நோயாளியாக மாறிக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஆங்கில மருத்துவம் தெருவுக்கு ஒன்றும் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால தான் தாங்க முடியாமல் ஓடி போய் போட்டு எப்படி வந்து ஒயின் ஷாப் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஓடி போய் குடிக்கிறதே ஒரு வேலையாக, குடிக்கிறதா கை கால் உதற ஆரம்பிச்சிருது இல்லையா. அதே இடத்துல தான் இன்றைக்கி மாத்திரை சாப்பிடலன்னா என்னால் முடியவே முடியாதுன்ற இடத்துல சாதாரண தலைவலிக்கு கூட இன்றைக்கி ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் தலைவலினா என்னன்னு கூட தெரியாமல் வளர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி தலைவலியை கூட தாங்க முடியாத இடத்துல மாறிக்கிட்டு இருக்காங்க. மாத்திரை எல்லாத்துக்கும் மாத்திரை வீட்லேயே வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் தான் மருந்து மாத்திரைக்கெலாம் டப்பாலாம் கிடையாது, தேவைப்பட்டால் தான் போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே மளிகை சாமான் மாதம் வாங்கும்போது 1ஆம் தேதி ஆனால் மாத்திரைகளை வாங்குறாங்க 1000 கணக்கில். அதுக்குமே ஒரு பட்ஜெட். இப்படியான வாழ்வியல் முறையில் சிட்டியில் இருக்கவங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நோயாளியாகவே வாழ்க்கை முழுக்கவும் இருந்துருக்காங்க.